ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கார் வந்து சின்ன ஃபால்ட் ஆகி போச்சு. என்ன ரன்னிங் கண்டிஷன் தான். சிஎன்ஜி பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பராக ஓடுது, அருமையாக இருக்குது, கூலிங் தான் நல்லா கரெக்டாக இருக்குது. ஆனால் சிஎன்ஜியில் போட்டால் மட்டும் பாருங்கள், கம்ப்ரெசர் ஆன் ஆகுது, டக்குன்னு ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, டக்குன்னு ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, டக்குன்னு ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரம் சென்று அப்படியே ஆன் ஆகி ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஆன்லேயே இருக்குது, உடனே கட் ஆஃப் ஆகுது, உடனே கட் ஆஃப் ஆகுதுன்னா திருப்பி ஆன் ஆகி டக்குன்னு உடனே கட் ஆஃப் ஆகுது. அந்தமாதிரி ரூட்டீனாக வருது. அதுவே பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் போட்டால் பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி எதுவும் வரல. இது என்ன தான் ஃபால்ட்டுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம மெயின் செட்டுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. அதான் சரின்னு சொல்லிட்டு லோக்கல் ஒரு ஷெட்டில் போயிட்டு சோயினூரில் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு இன்ஜெக்டர் காயில் பார்க்கணும், இன்ஜெக்டரில் எதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க, ஒரு ஐடியா சஜஷன் சொன்னாங்க. வேறு எதுவும் பண்ண முடியுமா சொல்லிட்டு ரேடிட்டர்னு ஓர்ஸ் இன்ஜின் உள்ளே போக பாருங்க, அது பேர் நமக்கு ஐடியா கிடையாது. அது உள்ளேருந்து தர்மல் செட்டுன்னு சொன்னாங்க, அதை க்ளீன் பண்ணி பார்த்தாங்க. அதுக்காக போட்டு ஓகே ஆகுமா தெரியலன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. அதே ஃபால்ட்டு தான், சேம் ஃபால்ட்டு. பெட்ரோலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, சிஎன்ஜியில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டரில் ஏற்ற தண்ணி பீச் அடிக்கிறாங்க. அப்போ வந்து நல்லா கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆகாமல் கரெக்டாக கூலிங் கொடுக்குது, பெட்ரோலில் வர்ற மாதிரி நல்லா கூலிங்காக இருக்குது. அது ஒரு பாயிண்ட்டு. அவர் என்ன சொன்னாங்கன்னா, ரேடியேட்டரும் ஃபால்ட்டு மேபி இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, நம்ம எதுக்கும் நம்ம ஷோரூமில் போய் சர்வீஸ் சென்டரில் என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டரில் போனேன்.